40th annual day of our school. Let's enjoy our programs. 40 years of excellence. 40 glorious years of celebration begins. ஆமாங்க, கூட்ட மண்ணு வந்துகிட்டே இருக்கு. சக்கரை சக்கரை எப்பா சக்கரை இதோ வந்துட்டே. என்னப்பா ஐயா, சும்மா கீழே வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேயா? ஓ அப்படியா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாதாயா இருக்கு, ஆனா முதுகுதான் வலிக்கு. உன்னை வச்சு சோறு போடுறதே பெருசு, இதுல மருத்துவ செலவு வேறையா? டேய், வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டியா? சொன்னாதான் செய்வியா? ஐயா, எனக்கு தூசியெல்லாம் தூசி மாதிரி. இப்ப பாருங்க. ஏய், என்னப்பா பண்ற? தூசிய துரத்தி விடுறேமா, அப்படியே துண்டால தட்டி தட்டி அந்த ஜன்னல் பக்கமா துரத்தி விடுறேமா. டேய், எல்லா தூசியும் மூக்குக்குள்ள தாண்டா போகுது. இத்தனோண்டு மூக்குக்குள்ள எவ்வளவு தூசிங்க போக போகுது? டேய் டேய் இருடா, என்ன சாவடிக்கிறியேடா. டேய் சக்கரை, ஃபர்னிச்சர் எல்லாம் தொடச்சிட்டு தண்ணியை ஊத்தி தள்ளி விட்டுரு. இப்படி கரெக்டா சொன்னா செய்வேமா, வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னடா முடங்குற? வேலை செய்யலாம் நான் இருக்கேன்னு சொன்னேன் முதலாளி. உனக்கு யாரு சக்கரைன்னு பேர் வச்சாங்களோ, ஒரு நாளைக்கு கட்டணமெல்லாம் சேர்ந்து நீ தூக்கிட்டு போக போது பாரு. கடிக்காம தூக்கிட்டு போனா பரவாயில்ல, கடிச்சா வலிக்கும். ஷப்பா ஏமா மதி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு, இப்ப நான் வந்துடுறேன். அம்மா என்ன சொன்னாங்க? பர்னிச்சர் எல்லாம் தொடச்சு விட சொன்னாங்க, அப்புறம் தண்ணிய ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க. முதல்ல தண்ணிய ஊத்துவோம். தண்ணிய ஊத்தியாச்சு, அம்மா வந்த உடனே தள்ளி விட்டுருவோம். டேய் சக்கரை, வீடெல்லாம் ஒரே தண்ணி கேடா இருக்கு, பைப் எதுவும் உடஞ்சிருச்சா? அம்மா வந்துட்டீங்களா? உங்களை தள்ளி விடுறது மட்டும் தான் பாக்கி, மிச்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். என்ன என்ன தள்ளி விடுதியா? ஆமாமா, நீங்க தானே தண்ணிய ஊத்தி தள்ளி விட சொன்னீங்க. டேய் டேய், என்னடா தள்ளி விடுற? விளக்கு மாத்தால தள்ளி விட சொன்னேன், என்ன தள்ளி விட பாக்குற? ஓ அப்படிங்களா? போடா சக்கரை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே செஞ்ச வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். ஐயோ வேணாமா, உங்களை விட்டா யாருமே எனக்கு இருக்கா? வாங்க, எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல. நல்லா நல்லா ஒரு வேலை விஷயமா துபாய் போயிட்டோம். நம்ம ஊர்ல பொழைக்காத பொழப்பா நீங்க துபாயில போய் பொழைச்சிட்டு வந்திருக்கீங்க. டே சக்கரை, போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வாப்போ. சரியா? ஐயா, பிளாக் டீயா கிரீன் டீயாயா? ஒயிட் டீடா. ஒயிட் டீனா என்னையா? பால் போட்ட டீடா. ஐயா, சக்கரை போட்டா போலாமலையா? சக்கரை போட்ட வேண்டா, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்கய்யா. ஐயா, சீம சக்கரையா நாடு சக்கரையா? என்ன சீம சக்கரையா? அதாயா, சீனியா நாட்டு சக்கரையான்னு கேட்டேன். சீனி தாண்டா, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்கய்யா. எதுக்குங்க டீ எல்லாம் வேண்டாம், எங்கேயாச்சும் போற வழியில குடிச்சுக்கிறோம். சார், நான் ஒரு நல்ல டீ கடையா சொல்றேன், நேரா போய் லெஃப்ட் அடிச்சீங்கன்னா ஒரு மரண விலாஸ் இருக்கும். என்ன மரண விலாசா?
அதுக்கு பக்கத்துல மக்கள் டீ கடை இருக்கும். பஜ்ஜி வடையெல்லாம் சூடா இருக்கும். அங்க சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். டேய் சக்கரை, எங்களுக்கு போடுற மாதிரி டீ போட்டு கொண்டு வா போ. எப்ப பார்த்தாலும் எடக்கு மடக்கா பேசிட்டே இருக்காத. இப்படி கரெக்டா சொன்னா செய்வேமா? ஐயா, டீ கொட்டிருச்சா? ஒன்னும் தப்பில்ல. இந்தாங்க, இந்த பிஸ்கட் அதுல தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். முதல்ல உள்ள போடா. இங்க பாரு, இனிமே யாரு வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா? புரியுதியா? என்ன புரியுது? மரியாதையா நடந்துக்கணும். எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த வீட்டுல வேலை செய்யறான், வெளியே துரத்தி விடவும் முடியல. பரவாயில்ல, சில பேர் அப்படிதான், அவங்க மாத்தவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிதான் புரிய வைக்கணும். அதை ஏன் கேக்குறீங்க? வீடை கூட்டி விட சொன்னா கூட்டிட்டு குப்பைய அள்ள மாட்டான், அப்படியே போட்டுடுவான். டீயும் பிஸ்கட்டையும் கொண்டு வான்னு சொன்னா டீக்குள்ள பிஸ்கட்டை போட்டு கொண்டு வருவான். என்ன செய்ய? அப்படியா? நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமாயே இருங்க. ஓகே ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, நாங்க வரோம். இல்ல இல்ல, நாங்க போறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. ஏங்க, மதுரைக்கு உங்க ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகணும்ல, நேரமாச்சுங்க, கிளம்புங்க. ஆமா ஆமா, கிளம்பலாம். டேய் சக்கரை, சக்கரை, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. யார் வந்தாலும் மரியாதையா நடந்துக்கணும். இப்ப பண்ண மாதிரி கூத்து பண்ணிடாத. என்ன புரியுதா? புரியுதுமா. என்ன புரியுது? போ. மரியாதையா நடந்துக்கணும். என்ன மாடியில ஒரு மாதிரி சத்தம் கேக்குது? ஒருவேளை முதலாளிதான் ஏறி குதிச்சு வராரோ? கதவை தட்டிருப்பாரே, நம்ம தான் தூங்கிட்டோமே. ஒருவேளை ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வராரோ? போய் பார்க்கலாம். ஏங்க, யாருங்க நீங்க? மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, சும்மா போட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த மாஸ்க் கூட உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. அந்த வீட்டு ஓனரு அவரு கல்யாணத்துக்கு போனது தெரியாம நீங்க வந்துட்டீங்களா? நான் ஒருக்கவேன், உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல, நாங்க நாளைக்கு வரோம். அது எப்படி? எங்க முதலாளி வரவங்கள மரியாதையா நடத்த சொன்னாரு. என்ன இப்படி இருக்கான்? ஏங்க, நீங்க 2 பேரு தானா, இல்ல வேற யாராச்சும் வராங்களா? நாங்க மட்டும்தான். என்ன செய்ய போறீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீங்க டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா? டீ எல்லாம் வேணாம். அது எப்படி? எங்க முதலாளி வரவங்கள அன்பா மரியாதையா நடக்க சொன்னாரு. சரி சரி, டீயே கொண்டு வாங்க. பால் டீ நடிச்சுக்கிறேன். அதே எங்க முதலாளி போட்டு தர சொல்லியிருக்காரு, அதுதான் போடுவேன். உங்களுக்கு ஓகேவா? டீ எல்லாம் வேணாம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அவசரத்துல 2 பை தான் எடுத்துட்டு வந்தோம், இன்னும் 2 பை கிடைக்குமா? அதுக்கு என்ன, பெரிய பையாவே தரேன், சாக்கு பை கூட தரேன். ஏதோ வரேன். தம்பி, உங்க முதலாளி ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் அப்படி சொல்றீங்க? உன்ன மாதிரி ஒரு நல்லவன வேலைக்கு வச்சிருக்காரே. அப்படி சொன்னா எனக்கு கூச்சமா. சரி வா, அவன் வர்றதுக்குள்ள வந்த வேலையை பார்ப்போம். ஏங்க, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, நாங்களே பாத்துக்கிறோம். அப்ப நான் டீ கொண்டாரேன், பால் டீ நாட்டிக்கிறேன். மதி, எங்க இங்க இருந்த பர்னிச்சர் டிவி எல்லாம் காணும்?
டேய் சக்கரை, ஏண்டா இங்க இருந்து சாமான்லாம் எங்கடா? என்னாச்சு? முதலாளி, நேத்து உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் எடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியாதா? 2 பேரா? யார் அது? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுக்காங்க. நீங்க தானே அவங்கள மரியாதையா என்ன சொன்னீங்க. பாட்டி, நாட்டு சக்கரை எல்லாமே போட்டு கொடுத்தேன். என்ன மாஸ்கா? டேய், வந்தவங்க திருடங்கடா. என்னது திருடங்களா? ரொம்ப நல்லவங்க மாதிரியே இருந்தாங்களே. டேய், நீ முதல்ல பெட்டியை கட்டு, கிளம்பு. இந்த வீட்டு பக்கமே வராத. முதலாளி, நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு யாரையுமே தெரியாதே. அதனாலதான் உன்னை சகிச்சுக்கிட்டு இத்தனை நாள் இருந்தேன். நீ முதல்ல பெட்டியை கட்டி கிளம்பு. மதி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். இவனை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு. டேய், வீடே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல நீ கிளம்பு. இங்கேயும் கழட்டி விட்டுட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியல. சரி, அப்படியே போவோம். ஆண்டவா. என்ன இங்க கூட்டம் நடக்கிற மாதிரி இருக்கு? சரி, என்னன்னு போய் பார்ப்போம். அனைவரையும் புத்தக வாசிப்பு விழாவிற்கு வரவேற்கிறோம். இதோ உங்கள் செவிகளுக்கு விவேகானந்தரின் பொன்மொழிகள். ஓ, விவேகானந்தரின் பொன்மொழிகளா? சரி, போய் கேட்போம். உங்களை நம்புங்கள். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். இதயத்திற்கும் மூளைக்கும் இடையிலான மோதலில் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். உங்களை பலவீனமாக நினைப்பதே மிகப்பெரிய பாவம். பலவீனமான எதையும் உடல் ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதை விஷம் என்று நிராகரிக்கவும். உங்களை நம்பும் வரை நீங்கள் கடவுளை நம்ப முடியாது. மற்றவர்களிடமிருந்து நல்லவை அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சொந்த வாழ்வில் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் மற்றவர்களாக மாற வேண்டாம். ஹலோ, யாருங்க? முதலாளி, நான் சக்கரை பேசுறேன். என்னப்பா சொல்லி, எங்க இருக்க? முதலாளி, நான் விவேகானந்தரின் பொன்மொழிகளை கேட்டு திருந்திட்டேன். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை கோபத்துல வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி முதலாளி, நான்